வெல்கம் டு ஸ்பட்டூஸ் மேக்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 98% மார்க் எப்படி வாங்குறது, அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது, எப்படிலாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா எந்த மாதிரி பலன்லாம் நம்மளுக்கு கிடைக்கும், இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நம்ம நார்மல் லைஃப்பில் ரெகுலராக மேக்ஸ் எவ்வளோ நேரம் படிக்கிறோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நார்மலாக மேக்ஸ் என்ன பண்ணுவோம், மேம் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை வந்து ரெகுலராக வீட்டில் உட்காந்து போடுவோம். அதை தவிர வேறு என்ன நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறீங்க? இல்லை, மேக்ஸ் மேம் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை கொண்டு வந்து ஹோம்ஒர்க் போடுறோம், அதை நம்ம ரிவைஸ் பண்ணுறோம், ரிட்டன் ஹோம்ஒர்க் கொடுத்த சம்ஸை கொண்டு போய் போடுறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம் டைமில் எல்லா சம்ஸுமே ஒவ்வொரு டைம் கிளான்ஸ் பார்க்குறோம், ரிவிஷன் பண்ணுறோம், அப்படியே போய் போடுறோம். இதனால தான் உங்களுக்கு அங்கங்கே கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நிறைய வருது. நம்மளுக்கு அதிகமாக கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எதில் எல்லாம் வருது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? மெயினாக அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஆர்எல்ஸ் நம்ம ஃபார்முலாவில் ஸ்கொயர் பண்ணுறதோ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு அதிகமாக மிஸ்டேக்ஸ் வரும். அந்த அதிகமான வர மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ரெண்டு ஸ்டெப். ஒன்று மஸ்ட் லேர்னிங், நெக்ஸ்ட்டு பேசிக் லேர்னிங். இது ரெண்டுமே இருந்தால் போதும். மஸ்ட் லேர்னிங் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும், தெரிஞ்ச விஷயங்களை படிக்கணும். அது என்னென்னு இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், லாங் டிவிஷன், ஸ்கொயர் ரூட், க்யூப் ரூட், இது எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். பேசிக்காக நம்ம 10th ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னா இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது பேசிக் நம்பர் 1. செகண்ட் பேசிக் வந்து என்னென்னா ஃபார்முலாஸ். நம்ம 10th புக்கில் இருக்கிற ஃபார்முலாஸ் கண்டிப்பாக படிக்கணும். டெய்லியும் ஒரு ஃபார்முலா கம்பல்சரி நம்ம படிக்கணும். அந்த ஃபார்முலாவை இன்றைக்கி ஒரு ஃபார்முலா படிக்கிறோன்னா நாளைக்கு 2வது ஃபார்முலா படிக்கும்போது 2 ஃபார்முலாவையும் நம்ம எழுதி பார்க்கணும். மெயின் திங்ஸ் ஃபார்முலாஸை பொறுத்த வரைக்கும் எழுதி பார்த்தா மட்டும்தான் நம்மளால் மறக்காமல் இருக்க முடியும். இதுதான் செகண்ட். ஃபஸ்ட்டு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ், ஸ்கொயர் ரூட், க்யூப் ரூட், லாங் டிவிஷன்ஸ், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஃபார்முலாஸ். அந்த ஃபார்முலாஸ் எப்படி படிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். தேர்டு ஒன் 1 மார்க். 1 மார்க் எப்படிலாம் கேட்பாங்க? மெயினாக நம்மளுக்கு எதுலேருந்துலாம் கேட்குறாங்க? டெஃபினிஷன்ஸ், டிஃபைன்ஸ், டைப்ஸ், கிளாசிஃபிகேஷன் அண்ட் தியரம் பார்ட், இதுலேருந்து மட்டும்தான் கேட்குறாங்க. இதெல்லாம் எப்படி நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது ரெகுலராக நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதிலேருந்து நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் நம்மளால் நெக்ஸ்ட்டு 3 மந்த்துக்குள்ளே எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹாஃப் இயர்லிக்கு உங்களுக்கு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் இதில் கவர் பண்ணியே தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு இது மட்டும்தான் நம்மளுக்கு மஸ்ட் லேர்னிங். மஸ்ட் லேர்னிங் இருந்தால் மட்டும்தான், நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் படிச்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் பேசிக்காக ஒரு 50 எபோ எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு 75 அந்த மாதிரி நீங்கள் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு ரெகுலர் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு என்னென்னா ரெகுலர் பேசிக் ப்ராக்டிஸு, அதுதான் நம்மளோட பேசிக் நாலேஜ் வேணும். ரெகுலராக நம்ம என்ன பண்ணோம், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கிற ஃபார்முலாஸு, ட்ரிக்னாமெண்ட்ரியில் வர சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, இது எல்லாமே நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 98% மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம கையில் இருக்குது. பேலன்ஸ் 2% எதனால் கம்மி பண்ணி 98% சொல்கிறேன்னா, எல்லா நேரமும் நம்ம அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். நம்ம அலர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் 1 மார்க்கில் 1 மார்க் கூட மிஸ் பண்ணாமல் நம்மளால் எடுக்க முடியும். இப்போ சைன் ஃபார்முலா, ட்ரிக்னாமெண்ட்ரி ஃபார்முலாஸ், இதெல்லாமே நீங்கள் ரெகுலராக ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றோட கனெக்டடாக தான் இருக்கும். சைன் ஃபார்முலாஸ் அல்ஜிப்ரா 3rd லெசன் ஃபுல்லாமே நம்மளுக்கு சைன் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் மாற்றி போட்டால் ஆன்சர் தப்பாக போகும், ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, இது எல்லாமே 3rd லெசனில் இருக்குது. 4th லெசன் ட்ரிக்னாமெண்ட்ரியில் என்ன இருக்குது? சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, சீக்கன் தீட்டா, கொசிக்கன் தீட்டா, இதெல்லாம் இருக்குது தெரியுங்களா? இதெல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த லெசன் ஃபுல்லாமே வரும். அது போக 4th லெசன்லேயும் நம்மளுக்கு வருது, 3rd லெசனில் வருது. இதெல்லாம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ரெகுலர் ப்ராக்டிஸ். இதெல்லாமே நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். அதில் நான் இப்போ உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். டெய்லி நான் 3 ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். அதில் ஒரு ஷார்ட் வந்து மஸ்ட் லேர்ன்னா இதுலேருந்து அடிஷனை பற்றியோ, சப்ராக்ஷன் பற்றியோ, மல்டிப்ளிகேஷன் பற்றியோ, இல்லை டிவிஷன் பற்றியோ, இது 4மே இல்லாமல் ஃபார்முலா பற்றியாக கூட இருக்கலாம், இல்லை 1 மார்க்கில் உங்களுக்கு ஏதோ ஹிண்ட் கொடுக்குறதாவோ இருக்கலாம். கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு வீடியோ வரும். நெக்ஸ்ட்டு வந்து பேசிக்ஸு, என்னது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஃபார்முலாஸை பற்றி போடுவேன்.
கண்டிப்பாக பேசிக்ஸாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அதை போடுவேன். தேர்டு வந்து ஒரு லாங் வீடியோ. அந்த லாங் வீடியோ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஹிண்ட்டு கொடுத்து எப்படிலாம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஷார்ட்ஸில் வர கொஸ்டின்ஸை நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கனாவே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இவ்வளோ தான். இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னாவே 98% மார்க்ஸ் சாலிடாக வாங்கலாம். தேங்க்யூ காய்ஸ். இது உங்கள் கையில் தான் இருக்குது. 98% மார்க் எப்படி எடுக்கணும், என்ன பண்ணணுங்கிறது நம்ம அடுத்தடுத்து வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.